4 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிறது மாஸ்டர் மூவ். ஆனா அதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த பிச்சில் வேற வழி இல்ல, பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணியிருக்காங்க. ஹர்ஷித் ராணாவும் இவரும் ஹர்திக் பாண்டியான்னு போனீங்க அப்படின்னா நீங்க தோக்கத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க. நான் 2 ஃபாஸ்ட் பவுலர் வேணும் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சா ஒன்னு குல்தீப்பை பண்ணுங்க, இல்லைன்னா வேற வழியெல்லாம் அழுத்துக்கிட்டே ஜடேஜா. ஜடேஜாவில் நீங்க அவ்வளவு ஈஸியா விட முடியாது. ஏன்னா டவுன் டி ஆர்டர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ராகுல் வந்து கீப்பிங் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணியே அவன் இஸ் வெரி பேட் இன் கீப்பிங். வெரி வெரி பேட் இன் கீப்பிங். நேத்தே வில்லியம்சனோட சான்ஸ் விட்டாரு, இன்னொரு பேட்ஸ்மேனோட சான்ஸ் விட்டாரு. இந்த ஸ்டம்பிங்கை விட்டுருக்க வேண்டியது. கிரிக்கெட் இஸ் அபவுட் ஒரு ஒஸ்டான சேலஞ்சிங் ட்ராக்ல கூட டீமை விட்டு கொடுக்காம ஹீரோயிசம் காட்டாம விளையாடுறது தான் வந்து ஆக்சுவல் கிரிக்கெட். சைனா கண்ட்ரீஸோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நம்ம டாப் ஆர்டர்ஸ் இன்னும் பெஸ்டா ப்ரிப்பேர்டா இல்லையோ அப்படின்னு ஒரு சின்ன பயம். டவுன் தி ஆர்டர்ல ஓப்பனிங் மாதிரி என்னால விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் எஸ்பெஷலி துபாய் மாதிரி ட்ராக்ல வேணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்தியா நியூசிலாந்து கடைசி சாம்பியன்ஸ் டிராஃபில லீக் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரியல் டெஸ்டா இருக்க போகுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்த நேரத்துல கொஞ்சம் இந்தியாவுக்கு சாதகமாவே முடிஞ்சுல. மேட்ச் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா நம்மளுடைய மிடில் ஆர்டர் வந்து ஒரு ப்ராப்பர் டெஸ்ட்டுக்குள்ள இருக்கு. வின் பண்ணதுக்கு மெயின் ரீசன் 2 பேரே, ஸ்ரேயஸ் ஐயர் அப்புறம் வருண் சக்கரவர்த்தி. 2 பேருமே தமிழர்கள் அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர பெருமையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்பெக்டட் தான். அவர்கிட்ட அந்த ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. கடந்த 1.5 வருஷமா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அது வந்து தமிழ்நாடு சர்க்கியூட்டா இருக்கட்டும், ஐபிஎல்லா இருக்கட்டும், இங்கேயா இருக்கு இந்தியன் டீம்ல T20 இருக்கட்டும், சூப்பரா போட்டுட்டு இருக்கு. பட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு ஐ எம் நாட் ஜஸ்ட் அ ஹிட்டர், என்னால பொறுமையாவும் ஆட முடியும்னு எக்ஸிபிட் பண்ணாரு பாருங்க ஒரு ஸ்கில். வெரி வெரி ஹாப்பி. ஒரு காலத்துல வந்து கோலிக்கு அடுத்து கேஎல் ராகுல், இல்ல கோலிக்கு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பயங்கர போட்டியா வந்தார். அப்ப அவருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது காரணம் இந்த மெச்சூர்டான இன்னிங்ஸ். அதாவது ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டிங் ட்ராக்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராவல் செட் மாதிரி வந்து ஒரு 30 பால் 60 ரன் 55 ரன் அடிக்கிறது இல்ல கிரிக்கெட். கிரிக்கெட் இஸ் அபவுட் ஒரு ஒஸ்டான சேலஞ்சிங் ட்ராக்ல கூட டீமை விட்டு கொடுக்காம ஹீரோயிசம் காட்டாம விளையாடுறது தான் வந்து ஆக்சுவல் கிரிக்கெட், எஸ்பெஷலி இன் ஒன் டே ஃபார்மேட் அண்ட் இன் டெஸ்ட். டெஸ்ட்ல வந்து அப்கோர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் அதுல வந்து ஒரு பெரிய பார்ட்டா இல்ல அப்படின்னா கூட ஒன் டேல வந்து நம்ம டீம்ல நிறைய பேட்ஸ்மேன்ஸ் அந்த மெச்சூரிட்டியை காட்டுறது வந்து இட் வாஸ் வெரி ஹாப்பி டு வாட்ச். ஆஸ்திரேலியாவை நம்ம கண்டிப்பா தட்டி தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு முதல் தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினால. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் விட்டாங்க. அதுவே ஒரு டெஸ்டா இருந்துச்சு. இது ஒரு செமிஃபைனல் இருக்கும்போது இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? சரி, ஒரு வகையில வந்து இன்னமுமே அந்த வந்து ஒரு ஒரு சடன் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு, அதுவும் முக்கியமா வந்து நான் சொல்றது இந்த சைனா கண்ட்ரீஸோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நம்ம டாப் ஆர்டர்ஸ் இன்னும் பெஸ்டா ப்ரிப்பேர்டா இல்லையோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்கு. பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இதே ஆஸ்திரேலியா இதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு லெஃப்ட் ஆர்மரோட ஓவர்ல தான் ரோஹித் சர்மா பொலன்னு பொழந்தாரு T20ல. அதை நீங்க மறந்து. ஸோ அந்த ஒரு 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 தடுமாற்றம் இன்னுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இருக்கு. அடிச்சா சூப்பரா அடிக்கிறாங்க, பட் சில நேரத்துல அது கிளிக் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியரா தெரியுது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் ஹேவிங் செட் தட், ஆஸ்திரேலியா கிட்ட கோலிக்கு சூப்பரான ரெக்கார்டு இருக்கு. அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவுட் சைட் ஸ்டம்ப் டெலிவரியா இருக்கட்டும், ஒரு லெஃப்ட் ஆர்மரோட டெலிவரியா இருக்கட்டும், இல்ல ஸ்பின்னா இருக்கட்டும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா, முக்கியமா அவருடைய லெக்ல இருந்து ஆஃப் சைட் போற பால் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து அந்த பாகிஸ்தான் மேட்ச்ல விளையாடுற மாதிரி டிஃபெண்ட் பண்ணி விளையாடிட்டாரு அப்படின்னா he is going to make a big mark. அது வந்து நம்ம எப்படி பாகிஸ்தான்ல சொன்னோமோ அதே மாதிரி இங்கேயும் சொல்றேன். ஏன்னா ஆஸ்திரேலியா கிட்ட அவருக்கு சூப்பரான ரெக்கார்டு இருக்கு. he will play a vital role நான் நினைக்கிறேன். ஆனா அதை விட ஒரு படி மேல ஆசை வந்து ரோஹித் சர்மா ஒரு 4-5 ஓவர் கொஞ்சம் பொறுமையா ஆடி அவரோட ஏ கேம் கொடுக்கணும். அவர் வந்து எப்ப 200 ஒரு தடவை அடிச்சாரு. இந்த பிச்சு வந்து அந்த அளவுக்கு பேட்டிங் பிச் எல்லாம் கிடையாது. அவர் வந்து ஆஸ்திரேலியா எதிராக 200 அடிச்ச மாதிரி பேட்டிங் பிச் அது கிடையாது. பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு 4-5 ஓவருக்கு மேல கொஞ்சம் கண்டிஷன் ரீட் பண்ணி அப்புறம் ஹிட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருக்கு அந்த டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறந்துருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு 5ல இருந்து 10 ஓவர் வரைக்குமே மேல அவர் தாண்டிட்டாரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு சிம்ம சொப்பனமா இருப்பாரு ரோஹித் சர்மா. சோ இதெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன். இந்த பக்கம் கீழே விக்கெட் விழாம அழகா பாத்துக்குவாரு. ரோஹித் சர்மாவும் கோலியும் இந்த ஒரு ரோலை பண்ணாங்கன்னா இந்த டிசாஸ்டர் நமக்கு ஆஸ்திரேலியா இருக்கு. இந்த நம்பர் 5 பிரச்சனை இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நேத்து கூட எதுக்கு கேஎல் ராகுல் அனுப்பாம அக்சர் பட்டேல் அனுப்புன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சுல. இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல கேஎல் ராகுல் நம்பர் 6க்கு தான் இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க? பிரதர், நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம டீம்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படியே நிரம்பி வழிகிறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பர்ட்ஸே நிறைய பேர் வந்து 5th டவுன்ல வந்து கேஎல் ராகுல் தான் வரணும்னு சொன்னாங்க. ஒரு நல்ல கிரிக்கெட் ரசிகரா ஒரு அனலிஸ்டா வந்து நான் இதை தப்பாவே பார்க்கல. ஏன்னா நான் 2 ரீசன் திருப்பியும் சொல்றேன்.
டவுன் தி ஆர்டர் நம்ம டாப் ஆர்டர் கடந்த பல வருஷங்களா ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. நான் இந்த 6 வருஷங்கிறதோட சேர்த்து இன்னொரு வருஷமும் போடுறேன் டெஸ்ட்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டு. சரிங்களா? 7 வருஷமாவே டெஸ்ட் சர்க்யூட்லயும் சரி, நிறைய லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்லயுமே சரி, பேட்ஸ்மேன்ஸ் டாப் ஆர்டர்ஸ் நிறைய சொதப்பி இருக்காங்க. நீங்க மறந்துடாதீங்க. டாப் ஆர்டர்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல செமையா விளையாடுறாங்க. பட் இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஜெயிச்ச டோர்னமெண்ட்லயே கூட டாப் ஆர்டர் சொதப்பிடுவாங்க. அப்புறம் ரிஷப் பந்த் வந்து நல்லா விளையாடுவாரு, ஹர்திக் பாண்டியா நல்லா விளையாடுவாரு, ஜடேஜா நல்லா விளையாடுவாரு, அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் நல்லா விளையாடுவாரு. எப்படியோ தட்டு தடுமாறி ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு வருவாங்க. இது எத்தனை தடவை பார்த்திருக்கோம். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மேட்ச்லயுமே டாப் ஆர்டர் சொதப்பினாங்க, மிடில் ஆர்டர் நல்லா ஆடினாங்க, 250 டார்கெட் தான். ஆனா அதை சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாங்க போலர்ஸ். சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல டவுன் தி ஆர்டர்ல ஓப்பனிங் மாதிரி என்னால விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்லன்னு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், எஸ்பெஷலி துபாய் மாதிரி ட்ராக்ல வேணும். சோ இவங்க வந்து கேஎல் ராகுல 6th பொசிஷன் இறக்குறது நான் ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொல்ல மாட்டேன். பிகாஸ் he can adapt to it. தோனி எதுக்கு டவுன் தி ஆர்டர் இறங்குனாரு? கொஞ்சம் யோசிங்க. தோனிக்கு இல்லாத பேட்டிங் ஸ்கில்லா? ஒன் டவுன்ல இறக்கி விட்டப்போ 142 ரன் பாகிஸ்தான் பொலன்னு பொழந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் இன்னொரு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 183 அடிச்சாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் எதுக்கு தானே டவுன் தி ஆர்டர் இறக்குறாரு? ஏன்னா 2 ரீசன். அப்ப டாப் தி ஆர்டர் சூப்பரா இருந்துச்சு 1. 2வது நம்மளோட ரோல் டவுன் தி ஆர்டர். ஒருவேளை டாப் ஆர்டர் சொதப்பிட்டாங்க அப்படின்னா, நம்ம யுவராஜ் சிங்கோட கை கோர்த்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போடணும்னு அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி பின்னாடி வந்தாருல்ல. அதே ரோல தான் இப்ப இவங்க வந்து கேஎல் ராகுலுக்கு குடுக்குறாங்க. பட் நான் திருப்பி என்ன சொல்றேன், ரொம்ப ஏர்லியா விக்கெட் வந்துச்சு நேத்து மாரின்னா, அப்ப கேஎல் ராகுல முன்னாடி இறக்குறது கொஞ்சம் புத்திசாலித்தனமான மூவா இருக்கும். பட் இவங்க மேபி அக்சர் பட்டேல் இறக்குனா அந்த விக்கெட் விழுது அப்படின்ற அந்த ஒரு பெயின் போய் கொஞ்சம் ரன் ரேட் ஃபாஸ்டா போகுதுன்ற ஒரு அட்வான்டேஜ் வருமோங்கிறதுக்காக இறக்கியிருக்காங்க. பட் அவர் அதை பண்ணியிருக்காரு. நீங்க இதே தான் பாத்தீங்க T20 வேர்ல்டு கப் ஃபைனல் 2024ல. கரெக்டா இல்லையா? சடனா ஒரு பக்கம் கோலி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து 3 4 அடிச்சு கலக்குனாரு. இந்த பக்கம் திடீர்னு பாத்தீங்கன்னா இது இவரும் அவுட். என்ன சொல்றது, ரோஹித் சர்மாவும் அவுட், ஸ்கையும் அவுட். டப்பு விக்கெட் போயிடுச்சு. ஐயோ கடைசி மேட்ச் சொதப்ப போறோமான்ற ஒரு பிரஷர் வரும்போது அக்சர் பட்டேல் வந்து எவ்வளவு அழகா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 40+ ரன் எவ்வளவு ஃபாஸ்டா அடிச்சு கொடுத்து 47 ரன்ஸ். சோ இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் நேத்து ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தப்ப கூட இந்த சிச்சுவேஷனுக்கு அக்சர் பட்டேல் நல்லா விளையாடுறா டெஸ்ட் பண்றதுக்காக முன்னாடி அமைச்சிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்ம கிட்ட டாப் ஆர்டர்ல இல்லவே இல்லங்கிறதுனால இந்த ஒரு மூவ நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இன்னொன்னு நேத்து யாருமே எதிர்பார்க்காத மாரி 2+4 என்ற ஒரு பவுலிங் செட்டப்போட போயிருந்தாங்க. ஏன்னா நம்மளே நினைச்சு பார்க்கல. அப்படி இருக்கும்போது நேத்து அது எப்படியோ கை கொடுத்துருச்சு. ஆனா இனிமே வர முக்கியமான மேட்ச்ல அது கை கொடுக்குமா? இல்ல டீம் மாத்தி தான் போடுமா? முக்கியமான மேட்ச்ல இன்னுமே கை கொடுக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த ட்ராக்ல ஸ்பின்னர் சப்போர்ட் பண்றதுன்றதை விட ஆஸ்திரேலியாவோட ரெக்கார்டும் நீங்க சவுத் ஆப்பிரிக்காவோட ரெக்கார்டும் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாவே ஸ்பின்னுக்கு செமையா திணறி இருக்கு. சோ இது வந்து ஒரு மாஸ்டர் மூவ்னு நான் சொல்லுவேன். ஸ்பின்னர்ஸோட மரியாதை இப்பதான் இந்தியாவுக்கு தெரியுதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க என்னோட பழைய வீடியோ மறுபடியும் எடுத்து பாருங்க. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஃபார்ம்ல இல்லாதப்ப எனக்கு பிடிச்ச டீம்னு நான் ஒண்ணு சொன்னேன். இவங்கெல்லாம் இன்டென்ட்டோட இதே வார்த்தையும் சொன்னேன். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் கம்பீரும் இன்டென்ட்டோட ஒன்னா சேர்ந்து இவங்க 2 பேரும் டீம் காவலான்னா சாம்பியன்ஸ் டிராஃபி நமக்கு தான் பிரதர் முதல்லயே சொன்னேன். பிஜிடி தோல்வி முடிஞ்சப்பவே. ஆனா அப்படி இன்டென்ட்ல விளையாடலன்னா ஆல்ரவுண்டரா டீம்ல போடுங்க. வருண் சக்கரத்தையும் வச்சுக்கோங்க, வாஷிங்டன் சுந்தரையும் வச்சுக்கோங்க, ஜடேஜா வச்சுக்கோங்க, குல்தீப்பையும் வச்சுக்கோங்க, பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணுங்க, ஜடேஜாவும் அக்சரையும் டாப் தி ஆர்டர்ல. அப்போ வந்து நம்ம கிட்ட 4 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்கன்னு இதே வார்த்தையை நான் சொன்னேன். சோ 4 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிறது மாஸ்டர் மூவ். ஆனா அதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த பிட்ச்ல வேற வழி இல்ல, பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா மேட்ச்ல இத பண்ணலாமானா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு இனிமே வந்து ஷமி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா இன்ஜுரி ஆல்ரெடி ப்ரோன்னு இதுல போதா வரைக்கும் பால் வேற கரெக்டா போலிங் ஆம்ல பட்டுச்சு அவருக்கு ரன்னிங் ஓடும்போது. சோ ஐ திங்க் அடுத்த மேட்ச் கண்டிப்பா ரீப்ளேஸ் செய்யப்படுவார். இவங்க வந்து வருண் சக்கரவர்த்தியோ இல்லைன்னா குல்தீப் யாதையோ உட்கார வச்சுட்டு ஷமிக்கு பதிலா ஹர்ஷித் ராணா, அவரு அப்புறம் குல்தீப் யாதவுக்கு பதிலா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷதீப்பை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு குல்தீப் யாதவுக்கான அட்வான்டேஜ் நம்ம மிஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் இட் வில் பி வெரி குட் பேலன்ஸ் டீம். யோசிச்சு பாருங்க. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப், வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா, அக்சர் பட்டேல் சூப்பரா இருக்கும். பட் ஸ்டில் குல்தீப் யாதவோட அந்த ஒரு நல்ல ஓவர்ஸை நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் தைரியமா இந்த ரிஸ்கை எடுப்பேன். என்னன்னா ஹர்ஷதீப் உள்ள கொண்டு வரேன். நீங்க ஹர்ஷித் ராணாவும் இவரும் ஹர்திக் பாண்டியான்னு போனீங்க அப்படின்னா நீங்க தோக்கத்துக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எப்படி வந்து வர வழியே இல்ல, ஹார்திக் பாண்டியாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, சோ ஸ்கை விளையாடி ஆகணும்னு அஸ்வினை காம்ப்ரமைஸ் பண்ணி வேர்ல்டு கப் லூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஆயிடும்.
அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஹர்ஷதீப்ப கொண்டு போகணும். நீங்க கேட்கலாம், அப்ப இத்தனை மேட்ச் 3 மேட்ச் அவர் விளையாடலையேன்னு. அவர் 3 மேட்ச் விளையாடி தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதே ஹர்ஷதீப் 2022 ஏசியா கப்ல இதே துபாய்ல எக்ஸலென்ட்டா பவுலிங் போட்டிருந்தாரு. அவரோட பவுலிங் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஒரு கேட்ச் டிராப் பண்ணாரு. அது வந்து ரொம்ப பழைய கதை. பட் அதுக்கப்புறம் நல்லா இம்ப்ரவைஸ் ஆயிட்டாரு. பட் பவுலிங் என்னைக்குமே ஒரு டெக் ஓவர்ஸ்ல கடைசி ஓவர்ஸ்ல டெக்ல போடுறத சூப்பரா பண்ணியிருக்காரு. சோ இந்த துபாய் ட்ராக் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நிறைய ஐபிஎல் விளையாடி இருக்காரு. அதனால தைரியமா ரிஸ்க் எடுத்து ஆஸ்திரேலியாக்கு எதிரா ஹர்ஷதீப்ப உள்ள கொண்டு வந்துருவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஷமீன் நான் நினைக்கிறேன். அப்போ ஹர்ஷதீப்பும் பாண்டியாவும் ஃபாஸ்ட் பவுலிங் லீட் பண்ணுவாங்க. 4 ஸ்பின்னர்ஸோட போய் அன்னைக்கு ஒரு கலக்குவாங்க. இது அவங்க மைண்ட்ல இருக்கும். பட் பிராக்டிஸ் செஷன்ஸ்ல எப்படி போகுது, பிச்சோட அந்நிய கண்டிஷன்ஸ் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பின்னரை காம்ப்ரமைஸ் பண்ணி ஹர்ஷித் ராணாவை கொண்டு வரலாமா வேணாமான்றதை யோசிப்பாங்க. இதுதான் நான் நினைக்கிறேன். அப்படி கொண்டு வந்தாலும் ஓகே தான். பட் என்ன பொறுத்தவரை ஐடியல் டீம் would be இதே டீமோட போங்க. ஷமிக்கு பதிலா ஹர்ஷதீப் சிங்கை உள்ள கொண்டு வாங்க. அது சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு 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 ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன். நீங்க பாருங்க ஆஸ்திரேலியாவை திணறடிப்பாங்க இந்த 6 பேர் போலிங் போட்டா. மொத்தமா நேத்து நடந்த மேட்ச் ஏன்னா நியூசிலாந்து வந்து நம்மளுக்கு நிறைய வருஷம் வந்து பல சவால்களை கொடுத்த டீம்ல ஒரு டீமா இருந்துச்சு. அதே போல நேத்து வந்து அந்த வருண் சக்கரவர்த்தியோட அந்த 5 விக்கெட் ஆல் ஸ்பெல் வந்து அந்த டீமே மாத்தி விட்டுச்சு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு இது எவ்வளவு பிளஸ்ன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அடிச்சுட்டு செமிஃபைனலுக்கு போறது. ரொம்ப பெரிய பிளஸ். அதாவது மனசுல இருக்கிற அந்த ஒரு பேரியர் போயிடும். வருண் சக்கரவர்த்தியோட போலிங் வந்து ஒரு சந்தோஷமான ஹெட்டேக் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு ரோஹித் சர்மாவே சொன்னாரு. ஏன்னா நீங்க அவரோட போலிங்கை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. முக்காவாசி விக்கெட் ஒரு போல்டர் எடுக்கிறாரு. ஓகேங்களா? நீங்க அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத கரெக்டா நான் நோட் பண்ணி வச்சேன். ஜஸ்ட் லாஸ்ட் இட். பட் நிறைய விக்கெட்ஸ் போல்ட் அண்ட் எல்பிடபிள்யூல எடுக்கிறாரு. நீங்க ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல ஒரு ஸ்பின்னர் வந்து ஒரு எல்பிடபிள்யூ கூட எடுத்துக்கலாம். பட் ஒரு போல்ட் எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்பின்னர்னால ஹிட் பண்ணுன்ற மைண்ட் செட்டோட போவாங்க. நீங்க பாருங்க பிரேஸ்வெல்ல அக்சர் பட்டேல் என்ன அடி அடிச்சாருன்னு பாருங்க. ஓகேங்களா? அவர் வந்து பிரேஸ்வெல்லோட போலிங்ல அக்சர் பட்டேல் சூஸ் பண்ண ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு பால வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா மிடான் ரீஜன்ல அடிச்சாரு. அப்படி நவுந்து வந்து அவருடைய லெக் ஸ்டம்ப் ஏரியால ஃபேஸ் பண்ணி மிடான் ரீஜன்ல அடிச்சாரு. இன்னொரு பால் அப்படியே கட் பண்ணி ஆஃப் சைட்ல அடிச்சு விட்டாரு. ஹிஸ் பேட்டிங் வாஸ் எக்ஸெப்ஷனல். பிரேஸ்வெல்ல நம்ம உடவே இல்லை, சமாடி அடிச்சோம். சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பின்னர் கேன் பி ஹிட் அப்படின்ற சிச்சுவேஷன்ல, ஆனா இந்த ட்ராக் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்க ரொம்ப ஹிட் பண்ண வரக்கூடாது, நீங்க சிங்கிள்ஸ் தான் ஆடணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது சிங்கிள்ஸ் கூட விடாம போல்டு பண்றாரு அப்படின்னா அது என்ன அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும். அந்த லாஸ்ட் மினிட்ல அவர் ரிஸ்டை யூஸ் பண்ணி மாத்தது, பாலோட டைரக்ஷனை மாத்தது, அது கூகுளியா இல்லன்னே தெரியாம டக்குனு ஒரு கூகுளி போடுறதெல்லாம் எக்ஸலென்ட்டா பண்றாரு. அவர் நேத்து எடுத்த 5 விக்கெட்ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் ஒரு ஃபீல்டரோட சப்போர்ட், கோலியோட சப்போர்ட் தேவைப்படுது. மீதி எல்லாம் எல்பிடபிள்யூ இல்ல போல்டு. அண்ட் எவ்வளவு அழகான பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. வில்லியங்கோட விக்கெட் சாதாரண விஷயமா. சோ ஹி இஸ் bowling exceptionally well. நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும், நான் 2 ஃபாஸ்ட் பவுலர் வேணும் எனக்குன்னு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சா ஒண்ணு குல்தீப்ப பண்ணுங்க, இல்லன்னா வேற வழியெல்லாம் அழுத்துக்கிட்டே ஜடேஜா. பட் ஜடேஜாவெல்லாம் நீங்க அவ்வளவு ஈஸியா விட முடியாது. ஏன்னா டவுன் டி ஆர்டர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். நீங்க பாத்தீங்க இவங்க கிட்டே வந்து எவ்வளவு நல்லா அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து கிட்டே. பெரிய ஸ்கோர் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது 2வது விஷயம். பட் நல்லா ஹிட் பண்ணாரு. சோ ஹி இஸ் நீடட் டவுன் தி ஆர்டர் அண்ட் அவருடைய ஃபீல்டிங் நீங்க காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க அக்சர் பட்டேல் நேத்து மேட்ச்ல முக்கியமான வெற்றி காரணம் வருண் சக்கரவர்த்திக்கு அடுத்து போலர் சைடுல அவர்தான். என்ன ஒரு சூப்பரான கேட்ச் அது. இல்லன்னா ரவீந்திரா கேன் டு எனி டேமேஜ். உங்களுக்கு தெரியும் சூப்பர் கேட்ச். எல்லா மேட்ச்லயும் இப்படி ஒண்ணு பண்றாரு. ஒண்ணு ஒரு சூப்பரான கேட்ச் பண்றாரு, இல்லன்னா ஒரு எக்ஸலென்ட் ரன் அவுட் பண்றாரு. அண்ட் நேத்து வில்லியம்சனோட விக்கெட்டை அவர் தான் எடுத்தாரு. அண்ட் என்ன பால் அது. சோ ஆப்வியஸ்லி இது இந்தியாவுக்கு போலர்ஸ் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அந்த பால் எக்ஸாக்ட்லி ஜடேஜா ரெப்ளிகா மாதிரி போட்டார் அக்சர் பட்டேல். எப்படின்னா இந்த பிட்ச்ல போலர்ஸ் வந்து நீங்க வந்து போலர்ஸ் சிங்கிள் தான் அடிக்க முடியும். ஏன்னா முன்னாடியே பிட்ச் பண்ணுவாங்க, பால் ரொம்ப ஸ்லோவா வரும். சோ நீ ஏறி சிங்கிள் தான் அடிக்கணும். இவர் என்ன பண்றாரு, ஏறாருன்றது புரிஞ்சுக்கிட்டு இன்னும் முன்னாடி பால பிட்ச் பண்ணி அந்த ஒரு மைல்டு டிவியேஷன் கொடுத்தாரு. ஜடேஜா அப்படிதான் பண்ணுவாரு. ரொம்பலாம் டிவியேஷன் இருக்காது, மைல்டு டிவியேஷன், டிகிரீஸ்ல டிவியேஷன். ராகுல் வந்து கீப்பிங் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணியே ஆகும். இஸ் வெரி பேட் இன் கீப்பிங், வெரி வெரி பேட் இன் கீப்பிங். நேத்தே வில்லியம்சனோட சான்ஸ் விட்டாரு, இன்னொரு பேட்ஸ்மேனோட சான்ஸ் விட்டாரு. இந்த ஸ்டம்பிங்கை விட்டுருக்க வேண்டியது. இப்படி பிடிச்சி அடிக்க வந்து மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டைல் பண்ற மாதிரி சமாளிச்சிட்டாரு. சோ அது ஒரு த்ரெட் அப்படின்னா கூட போலிங் யூனிட் சூப்பரா இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.